ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, ஆட்டுக்குட்டி ஒன்று கால் உடஞ்சிச்சின்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள். அந்த ஆட்டுக்குட்டி தான் இவனுக்கு வந்து கட்டு போட்டு விட்டோம். நம்ம காலையில் தான் போட்டோம். நேற்று அந்த அண்ணன்ட்ட சொல்லியிருந்தோம், வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு அதனால் இருட்டில் எனக்கு ஒன்றும் புரியாது, ஆனால் காலையில் வந்து போட்டு விட்றேன் அப்படின்னாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து நிறையா ஆடு மாடெல்லாம் வச்சுருக்காங்க. அதனால் மேய்ச்சிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அதனால் இருட்டில் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, காலையில் வந்து போட்டு விட்றோன்னு சொன்னாங்க. அதுமாரியே காலையில் வந்து போட்டு விட்டாங்க. என்னென்ன வச்சு கட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். அந்த அண்ணனை கேட்டேன், வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடலாமா அப்படின்னு கேட்டேன். எடுத்துக்காய் இதில் என்ன இருக்குது போடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்கள கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். அது எடிட்டிங் பண்ணி நாளைக்கு காலையில் 10 மணிக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இவனை தூக்கி நம்ம ஊட்ட விட்டுடலாம். இங்கே வாடி தங்கம், என் தங்கமே. அதாவது இந்த கட்டு போட்டிருக்காங்க இல்லையா, இன்றைக்கி கூட வலி தெரியாது ஆட்டுக்குட்டிக்கு, நாளைக்கும் அவ்வளோக்கா வலி தெரியாது. நாளன்னைக்கெலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக வலிக்கும், எங்களுக்கு கத்த ஆரம்பிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த கட்டு வந்து கொஞ்சம் டைட் ஆகும், கால் வந்து கொஞ்சம் வீங்கும், கொஞ்சம் டைட்டாக வேற ஆகிடும். அப்போல்லாம் வந்து கற்றுங்க, ஒரு 2 நாளைக்கு கற்றுங்க, அதுக்கப்புறம் தானாக சரியாயிடும். கட்டு டைட்டாக வந்து நம்ம நல்லெண்ணெய் வந்து அதில் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்கணும் காயாமல். அப்போ தான் எங்களுக்கு வலியும் தெரியாது, கட்டும் கொஞ்சம் சீக்கிரம் ஆறும். ஊட்டிக்கிட்டு இருக்கான், பரவாயில்ல. இப்போ நேத்திலாம் வந்து அவனால் நிற்கக்கூட முடியல, பிடிச்சி தான் ஊட்ட விட்டேன். இப்போ கொஞ்சம் நின்று ஸ்டெடியாக ஊட்டுறான். ரொம்ப ஒத்த குட்டி போட்டானா, நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு கிடந்தார். இப்போ ரொம்ப கஷ்டப்படுறாரு. இப்போ பண்ணையில் வந்து இது பார்த்திங்கன்னா கால் உடஞ்சதில் 3வது குட்டி. இத்தனை வருஷத்தில் வந்து ஒரு 3 குட்டி உடஞ்சிச்சு, இது 3வது குட்டி. கால் இப்பயே லைட்டாக கொஞ்சம் வீக்கமாக தான் தெரியுது. தங்கம் அது மோந்து பார்க்குது பாருங்கள், அது அம்மா. அது ஒன்றும் பண்ணக்கூடாது, வலிக்கும் பிள்ளைக்கு. இங்கே வாடி, அந்தாண்ட விழுந்துடாதுடி தங்கம். இங்கே வாடி, அம்மா பிடிச்சிக்கிறேன், ஊட்டுங்க. ஊட்டுங்க. சரிடி, ஊட்டுங்க. அப்பப்போ காலை நம்மளும் கொஞ்சம் சரி பண்ணி விடணும். அவ்வளோக்கா அடிப்பட்டதுலேருந்து வந்து பால் ஊட்ட மாட்டேங்கிறான் சரியாக, கொஞ்சம் தான் குடிக்கிறான், அதுக்கப்புறம் நின்றுக்கிறான். என்ன செய்யுது உடம்புக்குன்னு தெரியல. காடி தங்கம், ஏமாம்மா நடக்குது, எனக்கு பயமாக இருக்குடா. ஊட்டடி, இன்னும் கொஞ்சோண்டு ஊட்டுங்க, ஊட்டடி தங்கம். நில்லுங்க. இருமா, நீ வேற கொம்பால் முட்டிடாதம்மா. இது வந்து வேறு ஆட்டுக்குட்டியை தான் ஊட்ட விடணும். மடியில் பால் இருக்குது நிறையா. காலையிலேயே எலிக்குட்டியை தான் ஊட்ட விட்டேன், அவன் தான் குடித்தான். என் தங்கம், இருடி தங்கம், நீ ஏன்டி இப்படி தாங்குற? இந்த பக்கமும் சேர்த்து வச்சு. இருமா. ஐயோ, ஆமாம். குடி. இன்னும் யூரின் போனதுக்கு அப்புறம் தான் பாலை வந்து குடிக்கும். யூரின் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஆட்டுக்குட்டிங்கெல்லாம் வந்து கூண்டுக்குள்ளேருந்து தூக்கி இறக்கி கீழே விட்டால் தான் அதுங்க வந்து யூரின் போகும். அதுக்கப்புறம் தான் பால் வந்து நல்லா குடிக்குங்க. இருமா, கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணி விட்டாதாண்டி கால் சரியாக போவோம். நன்னா சொன்னாங்க, சின்ன குட்டி தாயி சரியாக போயிடும். ஐயோ பரவாயில்ல. இப்போ கால்லாம் கொஞ்சம் மடக்கி படுக்கிறான், அதுவே பெரிய விஷயந்தான். நேற்றுலாம் அவனால் மடக்கவே முடியல, கத்தணும். இப்பயும் கத்துவான், இன்றைக்கி தெரியாது, நாளைக்கு தான் கத்த போகிறான். எலிக்குட்டி, நம்ம ஆடு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதில் தாலாட்டும் ஒருத்தவன் போக வேண்டியது தான். தாலாட்டும் அலாட்டும் 2 ஆடும் போக வேண்டிய ஆடு தான். அதுக்கு நல்ல நேரம் இருந்திருக்கு போல இருக்குது, அதனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அதனால் அவனை 2 பேரும் காலில் ஓட்டிகிட்டு போயிருப்பாங்க. கொஞ்சம் நல்ல நேரம் இருந்திருக்கு தாலாட்டுக்கு, இல்லைன்னா தாலாட்டெலாம் நேரம் காலையில் கிளம்பியிருப்பார். எனக்கு தாலாட்டை கொடுக்க, அந்த அலாட்டு கலரை கொடுக்கறதுக்கு கூட மனசு இருந்துச்சு, தாலாட்டை கொடுக்கறதுக்கு எனக்கு மனசே ஒத்துக்கலை. எனக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு. இன்னும் நிறைய ஆடெல்லாம் எனக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லாமல் தான் கொடுத்தோம், வேறு வழி இல்லாமல். அது காலைக்குட்டியெல்லாம் கொடுத்தது வந்து எனக்கு அழுகலே வந்துச்சு. அவன் கண்ணெலாம் பார்த்தா தண்ணி வர மாதிரியே இருக்குது, எங்கே அழுகிறானோளோ அப்படின்னு தோணுது. உண்மையாகவே தண்ணிலாம் வருது அதுங்களுக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குங்க.
இவனோட அம்மாலாம் கொடுத்துட்டோம். இவன் வந்து காலையிலேருந்து தேடுறான் அந்த அம்மாவை. எலிக்குட்டியோட அம்மாவை தான் நம்ம கொடுத்துட்டோம். இது 3 குட்டி போட்டான்னு சொன்னான் இல்லையா, அதில் இவன் ஒருத்தவன், இன்னொருத்தவன் இவனை மாதிரியே இருப்பான். 3ஆவது தான் எலிக்குட்டி போட்டுச்சு. அதோட அம்மாவெல்லாம் நம்ம கொடுத்துட்டோங்க. பாவம், அதில் 3 குட்டியில் வந்து ஒரு குட்டி தான் ரெகுலராக பால் குடிக்கும். இவெல்லாம் வந்து மேய ஆரம்பிச்சதுனால அந்த அளவுக்கு வந்து அது அம்மாவை தேடாது. இன்னொரு குட்டி தான் வந்து அது அம்மாவை தேடிட்டு கொல்லை கடைசி வரைக்கும் போய் கத்திட்டு வருது. எல்லா பக்கமும் தேடி கத்துதுங்க. மூஞ்சிலாம் சொடையாக இருக்குது. இனிமேலாம் ஆடுங்கள்லாம் என்ன பண்ணுன்னா, அந்த அம்மா இல்லாத ஆட்டுக்குட்டியெல்லாம் போய் முட்டுங்க நிறையா. அப்புறம் பார்த்தாக்கா அந்த குட்டிங்க மட்டும் தனியாக படுத்து கிடக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது என்னடா அப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு தோணும் நமக்கு. அவர் கட்டு போட்டதும் மேலே ஏறதுக்கு ட்ரை பண்ணுறாரு பாருங்க. தாலாட்டு தண்ணி குடிக்க போகிறாரு. ஓகேப்பா, நம்ம வந்து நாளைக்கு 10 மணிக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். இந்த ஆட்டுக்குட்டிக்கு எப்படி கட்டு போட்டோம், என்னென்ன மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம், எப்படி கட்டு போட்டாங்க அப்படின்னு வீடியோ போடுறேன். அங்கே போவாதடி தங்கம், இங்கே இருங்க. யூரின் போயிட்டான். இனிமேல் கொஞ்சம் பால் குடிப்பான். கொஞ்சம் நேரம் நம்ம வெளியிலேயே விட்டுருக்கலாம்.